அனைவருக்கும் வணக்கம். மெல்லிசை மாமணி குமார் நிகழ்ச்சியின் 10வது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்த நல்ல உள்ளங்களுக்கு இந்த நேரத்தில் என் இதயம் கிடந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குமார் எத்தனையோ நல்ல பாடல்களை கொடுத்துருக்காரு. ஆனால் அவருக்குரிய அந்த அங்கீகாரமும் கௌரவமும் அவருக்கு கிடைச்சதா அப்படின்னா நிச்சயமாக கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லணும். அதற்கான காரணமும் என்னன்னே தெரியவே இல்லை. திரும்பி பார்க்கும்போது இன்னும் பல நல்ல பாடல்கள் நம்ம நினைவுக்கு வரும். 100க்கு 100 படத்தில் ஜெய்சங்கருக்காக டிஎம்எஸ் பாடிய ஒரு இனிமையான பாடல் உங்களில் ஒருவன் நான், இரு கண்களில் பேதம் ஏன், நானும் மாணவன் தான். ஒருவன் நான், இரு கண்களில் பேதம் ஏன், நானும் மாணவன் தான். எஸ்பிபி பாடிய தங்க தொட்டில் பட்டு மெத்தை தாய் வீட்டிலே, பாசம் மட்டும் உண்டு என்ற தாளேட்டிலேங்கிற பாட்டு. தங்க தொட்டில் பட்டு மெத்தை தாய் வீட்டிலே. போதை தரும் ஒரு பாடல் உனக்கும் எனக்கும் படத்துல ரம் இது ரம் மதுரம் அப்படிங்கிற பாடல். ரம் இது ரம் மதுரம். ஒரு நாள் வருவாள் மம்மி மம்மி, வாழ்ந்திருப்போம் அதை நம்பி நம்பிங்கிற அந்த பாட்டு. ஒரு இனிமையான டொயட், புலவர் சொன்னதும் பொய்யே பொய்யே, பூவையர் ஜாடையும் பொய்யே பொய்யங்கிற ஒரு இனிமையான டொயட். இப்படி பல பாடல்கள் சொல்லிட்டே போறோம். சொன்னதும் பொய்யே பொய்யே, பூவையர் ஜாடையும் பொய்யே பொய்யே. எல்லோரும் நல்லவரை படத்துல டிஎம்எஸ், எஸ்பிபி, ஜேஸ்தாஸ் அப்படி எல்லாருக்குமே சூப்பர் ஹிட் பாட்டாக கொடுத்துருப்பார் குமார். குறிப்பாக டிஎம்எஸ் சுசிலா குரல்களில் உருவான இந்த பாட்டு ரொம்ப இனிமையாக இருக்கும். சிகப்பு கல்லு மூக்குத்தி சிரிக்க வந்த மான்குட்டி, சிவப்பு கல்லு மூக்குத்தி சிரிக்க வந்த. மனைவி ஸ்வர்ணாக்கு பல ஹிட் பாடல்களை கொடுத்துருக்காரு. ஸ்வர்ணாவும் அந்த பாட்டெல்லாம் ஒரு சேலஞ்சாக எடுத்துகிட்டு பாடியிருக்காங்க. ஒன்னே ஒன்று கண்ணை கண்ணுங்கிற படத்தில் வேற ஒரு பாடகி பாட வேண்டிய ஒரு பாட்டு, அந்த பாட்டு சொர்ணாக்கு கொடுத்தார் குமார். மிக அழகா அந்த பாட்டை பாடியிருப்பாங்க. அது ஒரு டூயட். கண்ணெல்லாம் உன் வண்ணம், நெஞ்செல்லாம் உன் எண்ணம், கண்ணே செம்பொன்னே நீ பாவா. 1979ஆம் ஆண்டு வந்த திரைப்படம் நாடகமே உலகம். கேஆர் விஜயா மோகன் நடித்த படம் இது. இந்த படத்தில் ஒரு பாடல் எஸ்பிபி வாணிஜெயராம் பாடியிருப்பாங்க. இந்த பாட்டில் தினமும் ரேடியோவில் ஒழிச்ச ஒரு பாட்டு. சப்தஸ்வரம் புன்னகையில் கண்டேன், சங்கீதத்தில் தாலாட்டை கேட்டேன். சப்தஸ்வரம் புன்னகையில் கண்டேன், சங்கீதத்தின் தாலாட்டை. வருகைக்கு பிறகு குமாரோட வாய்ப்புகள் குறைய தொடங்கியது. ஆனால் கிடைச்ச வாய்ப்பு ரொம்ப நல்லா பயன்படுத்திட்டார் குமார். உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா 1980ஆம் ஆண்டு வந்த திரைப்படம் மங்கள நாயகி. இதில் ஜேஸ்தாஸ் சுசிலாவுக்கு ஒரு இனிமையான டொயட் கொடுத்துருப்பாரு. கண்களால் நான் வரைந்தேன் அன்பினும் ஓர் கவிதைன்னு ஒரு பாட்டு. இந்த பாட்டு நல்ல ஹிட் ஆச்சு. ஆனால் இந்த படம் ஓடாததுனால குமாரோட உழைப்பு வீணாயிடுச்சு. கண்களால் நான் வரைந்தேன் அன்பெனும். சிலர் குமாரை பார்த்து ஒரு அட்வைஸ் பண்ணுவாங்க, நீங்கள் சொந்தமாக படம் எடுங்களேன் அப்படின்ட்டு. அதுக்கு குமார் சொன்ன பதில் என்ன அப்படின்னா, தேவிகா சொந்த படம் எடுத்தாங்க, அதுக்கு நான் தான் மியூசிக்கு. சவுகார் ஜானகி சொந்த படம் எடுத்தாங்க, அதுக்கும் நான் தான் மியூசிக். வெண்ணிராட நிர்மலா சொந்த படம் எடுத்தாங்க, அதுக்கும் நான் தான் மியூசிக்கு. படம் எடுத்து இவங்கெல்லாம் என்ன பாடுபட்டாங்க அப்படிங்கிறத நான் நேரில் பார்த்துருக்கேன். இப்போதைக்கு நான் ஒரு சொந்த வீட்டில் இருக்கேன், அதையும் விட்டுட்டு நான் வாடகை வீட்டில் இருக்கணுமா அப்படின்னு திருப்பி கேட்டாராம். படத்தில் மனோரமாக்கு ஒரு சூப்பர் ஹிட் பாட்டை கொடுத்துருப்பாரு, வா வாத்தியாரே ஊட்டாண்டேங்கிற பாட்டு. அதே போல் அந்த பாட்டு பரபரப்பாக பேசப்பட்டது, நல்ல ஹிட் ஆச்சு. அதே போல் ஒரு பாட்டை மனோரமாக்கு சக்கரவர்த்தி படத்தில் 1977ஆம் ஆண்டு குமார் கொடுத்துருப்பாரு. பொம்மலாட்டம் பாட்டளவுக்கு பரபரப்பாக பேசப்பட்டாலும் இந்த சக்கரவர்த்தி படம் வந்தபோது இந்த பாட்டு ரொம்ப ஹிட்டாக இருந்தது. தினமும் ரேடியோவில் வைப்பாங்க. மனோரமாக்கு பேரை வாங்கி கொடுத்த ஒரு பாடல். ஆனால் பெரிய அளவில் ஹிட் ஆகலை. ஒவ்வொரு சிங்கர்ஸுமே அவங்கவுங்க ஒரு ஸ்டைலில் பாடுவாங்க. அதுபோல் குமார் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சிங்கருக்கும் இவர் ஒவ்வொரு ஸ்டைலில் பாட்டு கொடுத்துருப்பாரு. ஜேஸ்தாஸ் அப்படின்னா அது வேறு ஒரு ஸ்டைலில் இருக்கும், எஸ்பிபின்னா வேறு ஸ்டைலில் இருக்கும், டிஎம்எஸ்னால் வேறு ஸ்டைலில் இருக்கும்.
இப்படி ஒவ்வொருத்தருக்கும் இவருக்கு அந்த பாட்டு கேட்கும்போது நமக்கு தெரியும். இது வந்து குமார் மியூசிக் போட்டிருக்காரு, ஜெயஸ்தாஸ் பாடியிருக்காரு, இது குமார் மியூசிக் பண்ணியிருக்காரு, எஸ்பிபி பாடியிருக்காரு, நம்ம கேட்கும்போதே கண்டுபிடிக்கலாம். அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வச்சுருப்பார். இப்போ நீங்கள் கேட்க போகிற பாட்டு கூட பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு பாட்டு தான். மோகம் என்னும் ராகம் பாடும் முத்துப்பள்ளக்குன்னு ஒரு பாட்டு, ஏழைக்கும் காலம் வருங்கிற படத்தில் ஜெயஸ்தாஸ் பாடியிருப்பார். இது வந்து ஒரு சூப்பர் ஹிட்டான ஒரு பாட்டு. மோகம் என்னும் ராகம் பாடும் முத்துப்பள்ளக்கு முப்பாலுக்கும் அப்பால். 70s இந்த பாட்டை நம்ம நிறைய இடத்துல கேட்டிருப்போம். ஆனால் யார் பாடியிருக்காங்கன்னு தெரியாது, யார் இசையமைச்சிருக்காங்கன்னு தெரியாது. அந்த மாதிரி ஒரு பாட்டு. இது வந்து ஜானகி சபதம் அப்படிங்கிற ஒரு படத்தில் விஜயகுமாருக்கு வந்து ஜெயஸ்தாஸ் பாடியிருப்பார். வெண்ணிராடி நிர்மலாவுக்கு குமாரோடைய மனைவி சொர்ணா பாடியிருப்பாங்க. ஒரு இனிமையான டுயட், இளமை கோயில் ஒன்று இரண்டே தீபங்கள் இரண்டும் எரிகின்றனங்கிற பாடல். இளமை கோவில் ஒன்று இரண்டே தீபங்கள் இரண்டும் எரிகின்ற. பல படங்கள் வந்து பாதியிலே நின்று போயிருக்கு. சில படங்கள் வந்து ரிலீஸே ஆகலை. புது யுகம் பிறக்கிறது, ரசிகன், தாலி இங்கே தலைவன் எங்கே, நடுக்கடல், இப்படி நிறைய படம். இதனால் வந்து குமாரோட உழைப்பெல்லாம் வீணானது. பல நல்ல பாடல்களை கொடுத்துருப்பாரு. ஆனால் அது வந்து கேசட்டும் வந்திருக்காது, படமும் வந்திருக்காது. சங்கரி அப்படின்னு ஒரு படம். இந்த படத்தோட டைரக்டர் ராமண்ணா, தியாகராஜன் சரிதான் நடித்த படம். ஒரு நீண்ட இடைவேளைக்கு பிறகு வந்து குமாருக்கு இசைமிக்கும் வாய்ப்பு கிடைச்சது. பாரதியாரோட கொள்ளு பேரன் ராஜ்குமார் பாரதியும் தன்னுடைய மனைவி சொர்ணாவை வச்சு ஒரு இனிமையான டுயட் கொடுத்திருப்பாரு. பாரதிக்கு ஒரு கண்ணம்மா அப்படின்னு ஒரு பாட்டு. இந்த படம் ஃபெயிலியர் ஆனதுனால குமாரோட உழைப்பு வீணானது. பாரதிக்கு ஒரு கண்ணம்மா அதை போலே ஒரு பெண்ணம். சினி ஃபீல்டையே வந்து வெறுத்துட்டாரு. சினி ஃபீல்டை விட்டு ஒதுங்கியே இருந்தார். 1987ஆம் ஆண்டு திரும்ப அவருக்கு வந்து ஒரு சான்ஸ் கிடைச்சது. மீண்ட மகான் அப்படிங்கிற ஒரு படத்துக்கு இசையமைச்சார். அதில் அவருடைய பேர் வந்து விகே அப்படின்னு டைட்டிலில் வரும். அதாவது ப்ரொடியூசரை பொறுத்த வரைக்கும் ஒரு புது இசையமைப்பாளர் வந்ததை காட்டணும் அப்படிங்கிறது அவருடைய ஆசை. இதில் வந்து குமாருக்கு விருப்பம் இல்லை, இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் விகேன்னு வச்சுட்டாரு. ஆனால் அந்த படமும் ஓடலை, அந்த படமும் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஸோ படங்கள் இல்லாத நேரத்தில் அவர் என்ன பண்ணார்னா மேடை கச்சேரிகள், ரேடியோ நிகழ்ச்சிகள், பக்தி பாட்டு கேசட், இப்படி வந்து தன்னுடைய காலத்தை ஓட்டிகிட்டு இருந்தார். ஜனவரி 7, 1996ஆம் ஆண்டு குமார் வந்து இந்த உலகத்தை விட்டு மறைஞ்சார். குமாருக்கு வந்து உழைக்க தெரிஞ்ச அளவுக்கு வந்து பிழைக்க தெரியல. பல இனிமையான பாடல்களை வந்து குமார் கொடுத்தாலும் ஒரு சில தயாரிப்பாளர்களோட செக்கு வந்து பேங்க்கில் பணம் இல்லைன்னு சொல்லி திரும்பி வந்தது. அதை அதட்டி வாங்கக்கூடிய அந்த ஒரு டெக்னிக் வந்து குமாருக்கு தெரியல. அவர் வாழ்ந்த வாழ்க்கை அப்படி. குமார் வந்து பல இனிமையான பாடல்கள் கொடுத்தாலும், அவருக்கு அங்கீகாரம் கிடைக்காட்டினாலும், அவருக்கு உரிய கௌரவம் கிடைக்காட்டாலும், அவருடைய பாடல்கள் எல்லாமே காற்றில் கலந்திருக்கும். அது இன்றும் நம்மோடு கலந்திருக்கும். நன்றி, வணக்கம்.